தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏமாற்றிவிட்டதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த பல வருடங்களாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்களாக சேவையாற்றி வரும் நிலையில் தம்மை அனுர அரசு திட்டமிட்டு ஏமாற்றிவிட்டதாகவும் நாளைய தினம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வை இடைநிறுத்தி தமக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என கோரி தொண்டர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தினை தொடர்ந்து அங்கிருந்து வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று போராட்டத்தினை நிறைவு செய்தனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிலையான ஊதியம் கூட கிடைக்காது இந்த சேவையை மேற்கொண்டு வந்தோம். இது தொடர்பில் கொழும்பில் துறைசார் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடிய போதும் புதிய நியமனம் வழங்கும் போதும் தற்போது தற்காலிகமாக சேவையில் இருக்கும் 120 பேருக்கும் சேவையின் அடிப்படையில் உள்வாங்குவதாகவும் வாக்குறுதி வழங்கியிருந்தனர். ஆனால் தற்போது வாக்குறுதி போலியாகிவிட்டது. நாளை நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வுக்கு 92 பேர் அழைக்கப்பட்டுள்ள நிலையில் சேவையில் இருந்து 15 பேரே அதில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். மிகுதி 77 பேரும் வைத்தியசாலையில் எந்தவொரு சேவையையும் முன்னெடுக்காத அனுபவமற்றவர்களாகவே காணப்படுகின்றனர். இதைவிட மோசடியான விடயமாக 2019ஆம் ஆண்டின் சுற்று நிருபத்தின் பிரகாரம் அதற்கு முந்தைய காலத்தில் 180 நாட்கள் சேவையில் இருந்ததினால் அவர்கள் உள்வாங்கப்படுவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் 2000ஆம் ஆண்டின் பின் பிறந்த அதிகமான அதில் உள்வாங்கப்பட்டுள்ளது எந்த சுற்று நிருபத்தின் பிரகாரம் என்று தெரியவில்லை என கேள்வி எழுப்புகின்றனர். இது இந்த அரசின் மோசடியாகவே இருக்கிறது எனவும் எமக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் அல்லது நாம் தொடர்ந்து போராடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்டிலிருந்து இன்று வரையும் தொண்டர்களாக பணியாற்றி வந்துருக்கிறோம். இந்த முறை எங்களை 170 பேராக நாங்கள் தொண்டராக இருக்கிற இதில் எங்களுக்கு 15 பேர் தான் அந்த நியமனம் கிடைக்கிறதுக்கு 15 பேராக எங்கள் தொண்டராக எடுக்கப்பட்டது. மிச்சம் அவ்வளோ பேருக்கும் தொண்டராக பதவி எங்களுக்கு நியமனம் கிடைக்கல. அந்த நியமனத்துக்காகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு தொண்டராக அடிப்படை முறையில் எல்லா பேருக்கும் நியமனத்தை பெற்று தருமாறு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். 2022 இருந்து 2022 4ஆம் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார தொண்டராக வந்த நாங்கள் இன்று வரையும் எங்களுக்கு நியமனம் வழங்க இல்லை. நாங்கள் ஊழியராக பணி செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை புறக்கணித்து எங்களோட பிள்ளைகளுக்குள்ள 15 பேருக்கு தான் நாளைக்கு சனிக்கிழமை 8 மணிக்கு இன்டர்வியூ என்று வந்திருக்கு. மீதி பேர் 81 பேரும் வெளியால் இருந்து வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையாகவே எந்த ரிசல்ட்ஸோ பாடம் வயசு பார்க்காம எங்களுக்கு நியமனத்தை பெற்றுத்தரணும். அல்லாட்ட நாங்கள் இந்த போராட்டத்தில் விடமாட்டோம். சுகாதார அமைச்சுக்கும் பாரான போராட்டம் நடைபெறுவதாக கூறியிருந்தேன். நான் கூறிவிட்டு இங்கே வந்தபோது அவர்கள் கூறியிருந்தார்கள், இப்போது நாளைய தினம் சுகாதார தொண்டர்களுக்கான இன்டர்வியூ நடைபெற இருப்பதால் அவர்கள் பெர்மனண்டாக இங்கே தற்காலிக ஊழியர்களாக பல ஆண்டுகளாக வேலை செய்கிறார்கள். அதில் 15 பேருக்குத்தான் அவர்களுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கின்றது. அடுத்ததாக அவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தும் இன்டர்வியூக்கு வரவில்லை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். நான் அந்த இடத்தில் அவர்களிடம் பொறுப்பாக இருப்பவர்களிடம் கூறியிருக்கின்றேன், அவர்கள் வேலை செய்த காலம் பெயருடன் அவர்கள் வேலை செய்த காலம், அதே நேரம் அவர்களுக்கு ஓலெவல் குவாலிஃபிகேஷன் இருக்குமாக இருந்தால் அந்த குவாலிஃபிகேஷனையும் விட்டு, அதே நேரம் ஓலெவல் குவாலிஃபிகேஷன் இல்லை என்றால் எத்தனை பேர் ஓலெவல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எவ்வளோ காலம் வேலை செய்கின்றனர்கள், அவர்கள் இதுவரை காலமும் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கின்ற தகவலையும் பூரணமாக நிரப்பி தரும் பட்சத்தில் நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு அனுப்புவோம். அதே நேரம் அரச நடைமுறை ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டுக்கு முன்னைய காலத்தில் 180 நாளை பூர்த்தி செய்தவர்களை அரச நியமனத்தில் நிரந்தர நியமனம் ஆக்குவதற்கான ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நியமனமானது இன்று 2019க்கு பிற்பாடு ஒரு சிறிய ஆண்டுகளை நீடிக்கும்பது சுகாதார அமைச்சு குழுவிலும் நாங்கள் பிரேரித்திருக்கிறோம். ஏனென்றால் சட்ட ரீதியாக இவர்கள் நாடுபவர்களானால் இதில் 2019க்கு முன்கூட்டி வேலை செய்திருப்பார்களானால் 180க்கு முன்கூட்டி 2019லிருந்து 180 நாளை பூர்த்தி செய்திருப்பார்களா இருந்தால் 2019ஆம் ஆண்டு 180 நாளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். முன்கூட்டி பெர்மனண்டாக நிரந்தர இங்கே வேலை செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு நிரந்தர நியமனம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரச திணைக்களங்களுக்கு கட்டாயமாக அரசாங்கம் விளையாட்டுப்படுகிறது.